Hi everyone. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா we are going to see the important 5 mark questions for 12th standard chemistry AFL exam 2024. நமக்கு தெரியும் 12th chemistry வந்து 5 mark 5 5 ஆர் 25 வந்து டேரெக்டாக 5 கொஷினுமே 5 மார்க்கான செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. 5 5 அப்படி கேட்க மாட்டாங்க. ஒரு 5 மார்க் எப்படி கேட்பாங்க, 3 2 அந்த மாதிரி பிரித்து கேட்பாங்க. கரெக்டாக ஒரு 3 மார்க் ஒரு 2 மார்க்கு, அதுக்கப்புறம் ஒரு 3 மார்க் 2 மார்க். சம்டைம்ஸ் சில நேரங்களில் என்ன செய்வாங்க, ஹோல் 5 மார்க் அப்படி என்ன செஞ்சுருவாங்க கேட்டுருவாங்க. கரெக்டாக 5 மார்க்னா 5 மார்க்கு அப்படி என்ன செய்வாங்க கேட்பாங்க சில நேரத்தில். ஸோ அப்படி 5 மார்க்கை ஹோல் 5 மார்க்கை கேட்டாங்கன்னா 3 2ன்னு கேட்காம ஒரு 5 மார்க்கு 5 மார்க்குமே ஒரே கொஷினாக கேட்டாங்க அப்படின்னா அது என்னென்ன கொஷின்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற பாசிபிள் கொஷின்ஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அவுட் ஆஃப் 5 மார்க்கில் வந்து எப்படியுமே ஒரு மினிமம் டு மேக்ஸிமம் ஒரு 3 5 மார்க்காவது நம்மளுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் 5 மார்க் எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. மினிமம் டு மேக்ஸிமம் 3 வரைக்கும் என்ன செய்யலாம் உங்களுக்கு எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஹோல் 5 மார்க் ஒரே 5 மார்க்காக கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் ஃபோர்த் ரொட்டேஷன், இல்லைனா எக்ஸ்பிளைன் லூகாஸ் டெஸ்ட், அதுக்கப்புறம் ப்ரைமரி செகண்டரி டெர்ஷியரி மீன் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி ஒரே கொஷினை 5 மார்க் டேரெக்டாக என்ன செய்யலாம் கேட்கலாம். அப்படி 2லேருந்து 3 கொஷின் வரும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னு PDF கொடுத்துருக்கேன். இது அந்த 5 மார்க் மட்டும் இல்லை, இதில் சில கொஷின் 3 மார்க்லையும் கேட்க சான்சஸ் இருக்குது. இதில் 48 கொஷின் இருக்குது. இதில் உங்களுக்கு 5 மார்க் மட்டும்தான் அந்த கொஷின் யூஸ் ஆகும்னு நினைக்காதீங்க. இதுலேருந்து 2 மார்க்கும் வரலாம், 3 மார்க்கும் என்ன செய்யலாம் வரலாம். ஸோ அதனால் இந்த 48 கொஷினுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் இன் டர்ம்ஸ் ஆஃப் 5 மார்க் ஆஸ் வெல் அஸ் 3 மார்க்லேயும் உங்களுக்கு யூஸ் ஆக போகுது. சரியா? ஃபோர்த் ரொட்டேஷன், மேக்னெட்டிக் செப்பரேஷன், ஹால்டரால் ப்ராசஸ், எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங், இது மாதிரி நிறைய கொஷின்ஸ் நான் அதில் கொடுத்துருக்கேன் வித் பேஜ் நம்பர். சம்டைம்ஸ் ஜியோலைட்ஸ் இதெல்லாம் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். இதோட அல்லோட்ரோப்ஸ் ஆஃப் சல்ஃபர் சேர்த்து படிச்சுக்கோங்க, இங்கே மென்ஷன் பண்ணல. அடுத்து ஆஸ்ட்ரால் ப்ராசஸ் 3 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின். இன்டர்ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் எப்போயாவது தான் 5 மார்க், மோஸ்ட்லி 3 மார்க். ஸோ அது மாதிரி இதில் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு 5 மார்க் மட்டும் நினைக்காதீங்க, 3 மார்க்கும் இன்க்ளூடட். ஸோ அதனால் நீங்கள் நிறைய படிக்க போகிறீங்க அப்படிங்கிறத என்ன தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அதனால் என்னடா நிறையா இருக்குது அப்படின்னு இல்லை, இது 3 மார்க் அண்ட் 5 மார்க் காம்பினேஷன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா? இதெல்லாமே தனித்தனியாக 3 மார்க்கில் கேட்பாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் K2Cr2O7 குரோமெல் குளோரைட் டெஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். வான்ஸ்பான் தியரி, அதில் பாஸ்லேட்ஸ் தனி 5 மார்க்காக கேட்கலாம். அதில் இல்லுஸ்ட்ரேஷன் 4 இருக்கும். NiCN4 இதெல்லாமே நம்மளுக்கு இருக்கும். அந்த NiCO4, அது ஹைப்ரிடைசேஷன், ஜாமெட்ரி, ஸ்ட்ரக்சர் எல்லாம் கண்டுபிடிப்போம் இல்லை. ஸோ அது அடுத்து 0 ஆர்டர், ஃபஸ்ட் ஆர்டர். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் என்ன செய்யுது நம்மளுக்கு இருக்குது. சரியா? ஸோ இதில் ஒரு 48 கொஷின் இருக்குது. இதில் ஆல்ரெடி நம்ம நேற்று லைவில் வந்து லூகாஸ் டெஸ்ட், விக்டர் மே டெஸ்ட், சைட்ஸ் ஆஃப் ரூல், யூரோட்ரோபின், சைட்ஸ் ஆஃப் ரூல் சொல்ல பட் வீடியோ இருக்குது, யூரோட்ரோபின், ஆல்டால் கண்டன்சேஷன், அதுக்கப்புறம் ரெடியூசிங் ஆக்ஷன் ஆஃப் ஃபார்மிக் ஆசிட், எஸ்ட்ரிஃபிகேஷன், அப்புறம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி டெர்ஷியரி மீன். ஸோ ஆர்கானிக் பார்ட் நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், லைவில் வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஆர்கானிக் தவிர்த்து மீதி ஒரு 35 கொஷின்ஸ் இருக்குல்ல, இன்ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல், அதில் இருக்க 5 மார்க்கை நான் என்ன செய்ய போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஸோ ரிவைஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஷார்ட்டாக பார்த்தோன்னே புரிஞ்சுட்டு அப்படியே படிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஸோ அது மாதிரி 5 மார்க்கு படிக்கணும், டெரிவேஷன்ஸ் புரியல அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி ஐ எம் பிளானிங் டு கம் லைவ் அட் ஈவினிங். என்ன டைம்னு நான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் சொல்கிறேன். மோஸ்ட்லி ஆஃப்டர் 5 or 6 தான் இருக்கும். ஸோ அந்த லைவில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன், டிஸ்கஸ் பண்ண போகிறேன் வித் மை நோட்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக என்ன செய்யும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் ரிவைஸ் பண்ணணும், நிறைய படிக்க வேண்டியது இருக்குப்பா, நான் வீடியோ பார்த்தா படிச்சுக்க மாட்டேன், எனக்கு தனியாக உட்காந்து படித்தா தான் படிக்க முடியுங்க, தயவு செஞ்சு அப்படி படிச்சுக்கோங்க, நோ இஷ்யூஸ், உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பட் எனக்கு வீடியோ பார்த்து கதை மாதிரி கேட்டு படித்தா நல்லாயிருக்கும், டெரிவேஷன்ஸ் புரியலை பார்த்துட்டு நான் ஒரு வாட்டி படித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாருமே ப்ளீஸ் attend the live and try to attend the live. சரியா? ஸோ this is the thing. இந்த PDF லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூ கேன் டவுன்லோட் தட் அண்ட் ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. எல்லாருமே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இஸ் த திங். தேங்க்யூ.